ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி. நம்ம தினமிதி வேலை உறுதி சீரீஸ் பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஆர்டிகல் 1, 2 பார்த்துட்டோம். இந்த ஆர்டிகல் 3, 4 பார்த்துருவோம். ஆர்டிகல் 3 என்னன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தோட பேரை மாற்றினாலும் சரி, ஒரு எல்லையை மாற்றினாலும் சரி, ஆர்டிகல் 3 பயன்படுத்தி தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ கூட அது ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரித்தாங்க. அது ஆர்டிகல் 3 பயன்படுத்தி தான் பிரித்தாங்க. அதே மாதிரி கேரளாவை கேரளம்னு சொல்லி பேர் மாற்றிப்பாங்க. அதுவும் ஆர்டிகல் 3 தான். அதுதான் ஆர்டிகல் 3. புதிய மாநிலங்கள் உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலத்தின் பெயர் பலப்படும் மாற்றுதல், அதான் ஆர்டிக்கலோட 3. ஆர்டிக்கல் 4 பார்ப்போம். ஆக்சுவலாக ஆர்டிக்கல் 4 என்ன இதை பற்றி சொல்லுது, ஆர்டிக்கல் 2, 3 சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 368 பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா அப்புறம் இன்னொரு பயன்பட சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 2, 3 பயன்படுத்தினா ஷெடியூல் 1, 4 வந்து சேஞ்ச் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருந்தா ஷெடியூல் மொத்தம் 12 ஷெடியூல். முதல் ஷெடியூல் வந்து அது இந்தியாவோட மாநிலங்களோட பேர், எத்தனை மாநிலங்கள் இருக்குது அதை பற்றி சொல்கிறதான் ஷெடியூல் 1. அப்போ நம்ம இது ஆர்டிகல் 3 வந்து என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தோட பேர் மாற்றுறது, இல்லை எல்லை மாற்றுறது, ஒரு மாநிலத்தோட ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணால் அப்போ ஷெடியூலில் வந்து ஒன்றும் சேஞ்ச் ஆகுமா இல்லையா? அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை புதுசாக பிரித்தா அப்போ ஒன்றுலேருந்து இன்னொன்று உருவானா அப்போ அந்த உருவான மாநிலத்தோட பேரை வந்து ஷெடியூல் 1 சேர்க்கணும். அப்போ ஷெடியூல் 1 சேர்த்தா அந்த ஷெடியூலில் இருக்க கவுண்ட்டு மாறும். அப்போ இன்னொன்று சேர்த்தா ஒருவேளை ஸ்டேட் 27 இருந்தால் 28 ஆகும், 28 இருந்தால் 29 ஆகும், கவுண்ட் வந்து கூடும். அதே மாதிரி ஷெடியூல் 4 வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லியிருந்தோம். ராஜ்யசபா சீட்டோட கவுண்ட் இருக்கும். அப்போ புதுசாக உருவாக்கின மாநிலத்துக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தரணும். அதாவது அந்த மாநிலத்துக்குரிய ராஜ்யசபா எம்பி எத்தனையோ அதை தரணும். அப்போ அதோட கவுண்ட் வந்து அங்கே சேர்க்கணும். அதனால ஷெடியூல் 4 வந்து சேஞ்ச் ஆகும்னு இந்த ஆர்டிகல் 4 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 4 சம்மந்தமாக நம்ம ஒரு கேஸ் பார்க்க வேண்டியது. இது வந்து 1960 பெரும்பாடி யூனியன் வழக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, பெரும்பாடி யூனியனுங்கிறது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பகுதி. அதாவது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கும் இந்த இடம் வந்து பெரும்பாடியன் யூனியன் சொல்லி ஒரு இடம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும் போது இந்த ஒரு பகுதி மட்டும் பிரிக்காமல் விட்டுருப்பாங்க. அப்போ வந்து ராட்கிளிஃப் அவங்க தான் பிரிக்கும் போது இந்த ஒரு பகுதி வந்து பிரிக்காமல் விட்டுருப்பாங்க, இந்த பெரும்பாடி யூனியன் அந்த பகுதி வந்து. அதனால பாகிஸ்தான் வந்து இந்தியாட்ட கேட்பாங்க, இது வந்து உங்கள் மேப்பில் இல்லை இந்த பகுதி, அதனால் எங்கிட்ட தந்துங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கு டவுட் இருந்தால் ஆர்டிகல் 143 படி சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட கேட்கலாம். இது கேட்குறாங்க. இப்படி பிரிக்கும் போது நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை அப்படியே ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி அப்படியே கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேட்கும்போது, அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிங்கன்னா, அதோட முக்கியமான பகுதி இந்தியாவுக்குள்ளே பிரிக்கணும்னா புது மாநிலங்களை உருவாக்கணும்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் தேவையில்லை. ஒரு இந்தியா விட்டு வேறு பகுதிக்கு கொடுக்கணும்னா இதுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடெண்ட்டு கொடுத்துக்கும். அதனால பிரசிடெண்ட் வந்து அந்த பெரும்பாடி யூனியன் அந்த இடத்த வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறதுக்காண்டி சரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியே கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம பகுதியே ஒரு நாட்டுக்கு கொடுக்குறோம். அப்போ முறையாகவே அமெண்ட்மெண்ட் பண்ணியே கொடுத்துருவோம் சொல்லி தான் 9வது சட்டத்திட்டம் 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1960 வந்து
அந்த பெல்பாரி யூனியன் பகுதியை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த வழக்கு 1960 பெல்பாரியின் யூனியன் வழக்கு. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்தியாவுக்குள்ளே சேர்க்கணுன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு தேவையில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வெளியில் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 100வது சட்டத்திட்டத்தை சொல்லலாம். ஏன்னா வங்கதேசத்துலேருந்து நம்ம சில பகுதியை கொடுத்தோம், அந்த நாட்டோட சில பகுதியை வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் 100வது சட்டத்திட்டத்தில். இந்த மாதிரி அதை பற்றி சொல்லதான் ஆர்டிகல் 4. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.